ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ ராணிப்பேட்டையிலிருந்து சித்தூர் காட்பாடி செல்லும் வழியில் இருக்கிற திருவலம் என்ற கோவிலை தரிசிக்க போகிறோம். இறைவன் பெயர் வில்வநாதேஸ்வரர் வல்லநாதர். துணைவியார் பெயர் தனுமதி அம்பாள் வல்லாம்பிகை. தலவிருட்சம் வில்வம். தீர்த்தம் கௌரி தீர்த்தம். வழிபட்டோர் கௌரி, மகாவிஷ்ணு, சனக முனிவர் முதல்வர். தேவார பாடல்கள் சம்பந்தர். மக்கள் வழக்கத்தில் திருவலம் என்று அழைக்கப்படுகிறது. ஊருக்குள் ஜீவா நதி ஓடுகிறது. நதியின் கரையிலேயே கோவில் உள்ளது. இறைவன் தீர்த்தத்தின் பொருட்டு நீவா நதி, நாளடைவில் நீவா நதி ஆயிற்று என்கின்றனர். இன்று பொன்னையாறு என்னும் பெயரும் கொண்டுள்ளது. இந்த நதியிலிருந்து தான் பண்டைய காலத்தில் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. இப்போது கோயிலுக்குள்ள கௌரி தீர்த்தம், தீர்த்த கிணறும் உள்ளது. ஒரு காலத்தில் வில்வக்காடாக இருந்த இப்பகுதி இருந்தமையால் இத்தலம் வில்வவனம், வில்வாரண்யம் எனப்படுகிறது. அக்காட்டில் ஒரு பாம்பு புற்றில் சிவலிங்கம் இருந்தது. நாடோறும் ஒரு பசு ஒன்று வந்து அச்சிவலிங்கத்தின் மீது பாலை சொரிந்து வழிபட்டது. அதனால் புட்டு சிறு சிறிதாக கரைந்து நாளடைவில் சிவலிங்கம் வெளியில் தெரியலாயிற்று. இங்குள்ள அம்பாளுக்கு ஆதியில் தீக்காளி அம்பாள் என்றே பெயர்ந்ததாகவும், உக்ர வடிவத்தில் இருந்த இந்த அம்பாளை ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள பெருமானை விஷ்ணு வழிபட்டதால் விஷ்ணுவின் பாதம் பத்ம பீடத்தில் கொடிமரத்தின் மண்பு உள்ளது. கொடிமரத்தின் பின்னால் உள்ள நந்தியும் மூலவர் சன்னதியில் உள்ள நந்தியும் சுவாமியை நோக்கி இராமல் கிழக்கு நோக்கி இருக்கிறது. இதன் வரலாறு: இத்தலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சனகிரி மலை இருக்கிறது. இந்த மலையில் கஞ்சன் என்னும் அசுரன் வசித்து வந்தான். இம்மலையிலிருந்து தான் மிக பழங்காலத்தில் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு கொண்டு வருவதை கஞ்சன் தடுத்தான். செய்வதறியாது எல்லோரும் இறைவனிடம் முறையிட நந்தியம் பெருமான் சென்று கஞ்சனுடன் போரிட்டு அவனை அழித்தார். அவ்வாறு அழித்தபோது அவ்வசுரனின் லலாடம் வீழ்ந்த இடம் தற்போது லாலாப்பேட்டை என்றும், சிரசு வீழ்ந்த இடம் சிகராஜபுரம் என்றும், வலக்கால் அறுபட்டு வீழ்ந்த இடம் வடக்கால் என்றும், தென்கால் வீழ்ந்த இடம் தென்கால் என்றும், மணிக்கட்டு வீழ்ந்த இடம் மணியம்பட்டு என்றும், மார்பு வீழ்ந்த இடம் குகையநல்லூர் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த கிராமம்லாம் திருவலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திலே இருக்குது. அதுக்காக தான் நந்தி காவலுக்காக கிழக்கு நோக்கி எல்லார். இதில் ஒரு விசேஷம் என்ன, காஞ்சனகிரியில் அசுரன் குருதிப்பட்ட இடமெல்லாம் இறைவன் அருளால் அவ்விடத்தை புனிதப்படுத்த சிவலிங்கங்கள் உண்டாயின. இன்னை கூட அந்த மலையில் குளக்கரையில் எண்ணற்ற சிவலிங்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். கௌரி, மகாவிஷ்ணு, சனக முனிவர் முதலியோர் வழிபட்ட சிவலிங்கங்கள் கோயிலில் இருக்கிறது. கோவிலில் நாகலிங்க பூக்கள் பூக்கும் நாகலிங்க மரம் உள்ளது. 3 நிலைகளுடைய சன்னதி தனி கோயிலாக உள்ளது. இதன் எதிரில் நெடுங்காலமாக இருந்து வரும் பலாமரம் ஒன்று இருக்கிறது. மூலவர் சிவலிங்க திருமேனி, சுயம்பு, சதுரப்பீட ஆவுடையார். மூலவர் கருவறை அகழிம அமைப்புடையது. கோவிலில் 63 உற்சவ மூல திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன. இடதுபுறம் பள்ளத்தில் பாதாளேஸ்வரர் சன்னதி உள்ளது. பஞ்சம் நேரும்போது இப்பெருமானுக்கு 1 மண்டல காலம் அபிஷேகம் செய்தால் மழை பெய்யும் என்று சொல்லப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி என்று குளக்கரையிலிருந்து காஞ்சனகிரி பார்த்தால் ஜோதி என்று தோன்றி மறையும். இந்த பழமையான கோவிலை அனைவரும் போய் தரிசிக்க வேண்டும். நகர பேருந்துகள் அடிக்கடி இங்கே செல்கின்றன. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.